ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th இங்கிலீஷ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பசங்க தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். முக்கியமான மேட்ரே இந்த கொஸ்டின்ஸும் நல்லா பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சில கேள்விகள் உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நிச்சயமாக கேட்க வாய்ப்பு அதிகபட்சமாக இருப்பா. அதுவும் தெளிவாக சொல்லிட்டேன். அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு தரமான விஷயம் சொல்ல போகிறேன். எப்படி நீங்கள் இங்கிலீஷில் மார்க் பக்காவாக ஸ்கோர் பண்ணலாம், பேராகிராஃப் எப்படி இருந்தால் ஃபுல் மார்க் போடுவாங்க, அதோடு இல்லாமல் நம்ம பசங்க எந்தெந்த டாப்பிக்கில் எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் ஃபுல் மார்க் வாங்கலாம் அப்படின்ற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புட்டு வைக்க போகிறோம்ப்பா. ஸோ அதெல்லாம் தெளிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குன்னு வந்து சேரும்ப்பா. இன்னொரு மேட்ரு தெளிவாக சொல்லிட்டேன். கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. அதில் நம்ம பசங்களுக்கான நோட்ஸு, கைட்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸு A to Z எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். போய் ஜாயின் பண்ணலாம், போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு மேட்ருப்பா, யார் யாரெல்லாம் இங்கிலீஷில் மார்க் சூப்பராக ஸ்கோர் பண்ணணும், தரமாக ஸ்கோர் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் இந்த 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 20 கொஷின்ஸு. ஸோ அதில் நீங்கள் மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் டோட்டல் எகிருமே. அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் டோட்டல் மிகப்பெரிய தாக்கத்தில் அடி வாங்கப்பா. அதுவும் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் 1 மார்க்கில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நோட்ஸ், நான் கைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் போட்டிருக்கேன். ஸோ அதை படித்தாலே நம்ம பசங்க மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக இந்த 1 to 20 வந்து பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அடுத்து நம்ம பசங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த பேராகிராஃபில் எப்படி மார்க் எடுக்கணும், எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த ERCயில் அதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு புட்டு வைக்கிறேன். சரிங்களா? சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து பார்ட் 2ல செக்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருப்பா. இதில் நம்ம பசங்க மோஸ்ட்டாக எதில் தப்பு பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து மோஸ்ட்டாக புக் பேக்லேயே படிச்சிருவீங்க. எதில் தப்பு பண்ணுவீங்கன்னா இந்த ஃபைண்ட் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும் பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் நம்ம பசங்க மோஸ்ட்டாக தப்பு பண்ணுவீங்க. அது எப்படி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, எப்படி பக்காவாக மார்க் எடுக்கிறது தெளிவாக சொல்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ருப்பா, நம்ம பசங்களுக்கு இப்போ சிமிலி எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு போயம் லைனில் ஆஸு, லைக்கு இந்த மாதிரி வார்த்தை வருது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து சிமிலின்னு போடணும். இதே பர்சனிஃபிகேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனோட தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கோ அல்லது ஒரு உயிரற்ற பொருளுக்கோ கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது பர்சனிஃபிகேஷன். இப்போ எக்ஸாம்பிள் 22 கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் த ஜெயிண்ட் வியர்ஸ் த ஸ்கார்ஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் அங். இதில் வந்து ஜெயிண்ட் வந்து மரத்தை குறிக்கும், மரம் வந்து ஒரு ஸ்கார்ஃபை அணிந்திருக்கிறது அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ இதனால இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம பசங்களுக்கு த ட்ரீ இஸ் வாக்கிங், அதாவது மரமானது நடக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? நடக்குதுன்னு சொல்லும் போது மனிதனோட தன்மை தான் நடக்கிறது. ஸோ இப்போ வந்து மரத்துக்கு கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது என்னது பர்சனிஃபிகேஷன். இப்போ புரிஞ்சிருக்கு நம்புறேன். மனிதனோட தன்மையை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கணும். மனிதனையற்ற உயிரற்ற பொருளோ அனிமலோ தாவரங்களுக்கு கொடுக்கின்ற பட்சத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு அடுத்து வாங்கப்பா 24ல் பாருங்க, ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து போயம்ல 24ல் செகண்ட் லைன் பாருங்க, க்ரீப்பிங் லைக் ஸ்னெயில்னு இருக்கு. அப்போ லைக்னு வந்திருக்கு அப்படின்னா சிமிலி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு வந்து மெட்டஃபர் அடிக்கடி வரும். மெட்டஃபர்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஊம உருபு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது போல, போன்ற, மறைந்து வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி மறைந்து வருகின்ற அந்த வார்த்தையை தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து மெட்டஃபர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம பசங்க போயட்டிக் லைனை வந்து தமிழில் முடிஞ்சிருக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் புரியும். ஓகேங்களாப்பா? ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை இருக்குது, ஓனோமோட்டோபிக் சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு அல்லது மியூசிக் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த வார்த்தை வரும்போது ஓனோமோட்டோபிக் இதை மென்ஷன் பண்ணிங்க. சரிங்களா? நம்ம பசங்க புரிஞ்சுக்க நம்பர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அவ்வளோதான். ஸோ இப்போ அதுக்கடுத்து செக்ஷன் 2 செக்ஷன் 2 பொறுத்த பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், சேஞ்ச் இன்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன ரூல்ஸ் இருக்குது, அது தெரிஞ்சதை அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் போட்டு விட்றேன். அதை பார்த்து நம்ம பசங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து பார்ட் 3 வாங்கப்பா. பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட், தயவு செஞ்சு ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம பசங்களுக்கு நேம் ஆஃப் த போயம், நேம் ஆஃப் த ஆத்தர். ஸோ இது தெரிஞ்சாலே பார்த்தீங்கன்னா 2 மார்க் தரம். 3 மார்க் கொஸ்டினுக்கு இந்த 2 எழுதினாலே போதும், 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த போயம் லைனை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. டோட்டலாக 3 மார்க்ஸ் இவ்வளோ தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்ம பசங்க போயம் லைன்ஸ் நல்லா பார்த்துங்க, ஆத்து நல்லா படிச்சு வச்சுங்க, அப்போ தான் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல கொஸ்டின் செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சில கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதை படித்தாலே இதை அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்து செக்ஷன் 3 செக்ஷன் 3ல 37th கொஸ்டின் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு நம்ம பசங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க, அப்போ தான் 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் சீக்வன்ஸி ஆர்டரே இல்லாமல் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 2 மார்க் தான் கொடுப்பாங்க.
கேட்பாங்க. டிஸ்கிரைப் த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் மேங்கோ ஜூஸ், அதாவது ஒரு மாம்பழ ஜூஸ் போடுப்பா அப்படின்றாங்க. மாம்பழ ஜூஸ் போடுறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, முதலில் 2 மாம்பழத்தை எடுக்கவும், அதுக்கப்புறம் சர்க்கரை கொஞ்சம் எடுக்கவும், அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சுப்பீங்க. அது எடுத்து வச்சிட்ட அப்புறம் மாம்பழத்தை வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைக்கணும், அரைச்சிட்ட அப்புறம் தண்ணியை ஊற்றி கலக்கணும், அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு அந்த லைனாக எழுதுறோம் பார்த்தீங்கன்னா, சீக்வன்ஸ் எழுதுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆர்டரா எழுதுறீங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ப்ராசஸ். ஸோ நீங்கள் அதில் ஆர்டரா எழுதிட்டீங்க அப்படின்னா 3 மார்க்கு. நீங்கள் டைரெக்டாக மாம்பழத்தை கழுவிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு சுகர் ஆட் பண்ணணும், ஆனால் அதை மென்ஷன் பண்ணாமல் லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுங்க, மிக்ஸியில் அரைச்சிட்டு ஊற்றி சர்வ் பண்ணுங்க அப்படின்னா அது வந்து ஆர்டரா இல்லை, புரியுதுங்களா? ஸோ அப்போனா ஒரு 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயம் இருக்கு, நல்லா கவனிச்சிங்க. ஸோ இப்போ இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 39 வந்து ரைட் ஸ்லோகன். ஸ்லோகன் ரைட்டிங் ஒன்றுமே இல்லை பசங்களா, சிம்பிள் தான். ஒரு கொஸ்டினை கொடுத்துருவாங்க, அந்த கொஸ்டின் ரிலேட்டட் நீங்கள் ஒரு ஸ்லோகன் எழுதணும். அதாவது ஸ்லோகன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்பி வாங்க சந்தோஷமா போங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி எழுத ஸ்லோகன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கொஸ்டின் கொடுக்கறதுக்கு நீங்கள் ரிலேட்டடாக எழுதுறீங்க அப்படின்னா ஸ்லோகன் ரைட்டிங், ஓகேங்களா? நெக்ஸ்ட் 40 வந்து கம்ப்ளீட் த ப்ரோப்ஸ், அதாவது ஒரு பழமொழியை கொடுத்துருவாங்க, இங்கிலீஷில் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் கீழே இருக்கும், அது எது கரெக்டான பழமொழியை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில், போய் பார்க்கலாம், பார்த்துருங்க. அதை படிச்சாலே போதும், நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் பேராகிராஃபா, தயவு செஞ்சு பசங்களை பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க டைரெக்டாக சம்மரி மாதிரி எழுதாமல் நீங்கள் சப்ஹெட்டிங் போட்டு இந்த ஹெட்டிங் டைட்டில் அந்த மாதிரி போட்டு எழுதுறீங்கன்னா, சினாப்சிஸ் அந்த மாதிரிலாம் போட்டு எழுதுறீங்கன்னா நம்ம பசங்க பேராகிராஃபில் வந்து மார்க் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நீங்கள் டைரெக்டாக சம்மரி மாதிரி லைனாக எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து மார்க் கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் 43 இன்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது நான் பசங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இது வந்து சப்ளிமெண்ட்ரி இல்லை, சப்ளிமெண்ட்ரி சேம் அதே பேராகிராஃப் தான். நீங்கள் சப்ஹெட்டிங் போட்டு நான் பசங்க நச்சின்னு எழுதுறீங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்கிடலாம். சப்ஹெட்டிங் போட்டு நம்ம பசங்க பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? அதில் வந்து வே டு சக்ஸஸில் நம்ம பசங்களுக்கு பக்காவாக கொடுத்து வச்சுப்பாங்க சப்ஹெட்டிங் போட்டு ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம 12th பிள்ளைங்க மெட்டீரியல் சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மரி ரைட்டிங் நோட்ஸ் மேக்கிங் வரும். ஸோ இது வந்து நம்ம பசங்க ஆல்ரெடி தெரியும், நம்ம 10th எழுதி வர பரம்பரையாக. ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அப்படி சப்போஸ் அது எழுத டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பசங்களுக்கு ஜென்ரலாக ஒரு டாபிக் கொடுப்பாங்க. அதாவது ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு அதை நீங்கள் ஓனாக எழுதுப்பா 150 வேர்ட்ஸ் சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்சனல் ஹைஜீன், அதாவது சுத்தம் பத்தமாக இருக்கிறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக கொடுக்குறது நீங்கள் எழுதுங்க. சப்போஸ் தெரிஞ்சால், அப்படி தெரியலன்னா தயவு செஞ்சு டேரெக்டாக அந்த பேராகிராஃப் எழுதிங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் 45 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் வரும். லெட்டர் ரைட்டிங் வரும்போது நீங்கள் ஃபார்முலா போதோட இன்ஃபார்முலா போயிருங்கப்பா, ஃப்ரெண்டு இந்த மாதிரி அப்பாவுக்கு அம்மாவுக்கு எழுது அப்படி வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் போயிருங்க, அதில் எழுதிட்டு நம்ம பசங்க மார்க் அழகாக கொஞ்சம் வாங்கலாம். ஸோ இப்போ இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 46 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங், அதாவது ஒரு போயம் கொடுத்துட்டு அந்த போயம்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதை ஆன்சர் பண்ணும். இதை வந்து நம்ம பசங்க மோஸ்ட்டாக வந்து பாதி பேர் தப்பு தான் பண்ணுவீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி சப்போஸ் தெரியல அப்படின்ற பட்சத்தில் கண்ணு மூடிட்டு இன்ஸ் டெவலப்மெண்ட் போயிருங்கப்பா. இன்ஸ் டெவலப்மெண்ட்னா நம்ம பசங்க தயவு செஞ்சு அந்த கொஸ்டினை கொடுத்துட்டு அதில் இசு தட்டு வாசம் மட்டும் போட்டு ஃபில் பண்ணுறாதீங்க. அப்படி ஃபில் பண்ணிங்கன்னா அப்படியே அவங்க மார்க் அப்படியே 5 மார்க் கொஸ்டினா 3 மார்க் 2 மார்க் போட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி போடாமல் ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை ஒரு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு சென்டர் ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸை போட்டு கம்ப்ளீட் ஒரு கதையை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. இன்ஸ் டெவலப்மெண்ட் எழுதும் போது டைட்டில் போடுங்க, ஒரு மாரல் போடுங்க, அதுக்கப்புறம் ஒரு கதையை பில்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? லாஸ்ட் டாபிக்ப்பா, ஸ்பாட் தியரை நம்ம பசங்க கண்டிப்பாக பல பேர் அடிச்சு சொல்கிற தப்பு பண்ணுவீங்க. ஸ்பாட் தியரை விட்டுட்டு கீழே பேராகிராஃப் கொடுத்து அது கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை அட்டன் பண்ணுறேங்க, அதில் மார்க் எத்தலாம், ஓகேங்களா? இவ்வளோ தான் இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு இதே மாதிரி இங்கிலீஷ் நோட்ஸ் கைட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிக்கிறேன் டெலிகிராம் குரூப்பில். இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறீங்க. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம பசங்களுக்கு பக்காவாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிட்டே இருக்கும்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் வந்து சேரும்ப்பா. அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.